மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணிப்பெண் சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கு விவகாரத்தில் தனது மனைவியுடன் எம்எல்ஏ மகன் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் கருணாநிதி அவரது மகன் மற்றும் அவர் மருமகள் திருவான்மியூரில் உள்ள சவுத் அவென்யூ என்ற பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 18 வயது உடைய ரேகா என்பவர் தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த எம்எல்ஏ மகன் வீட்டு பணி புரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் வேலைக்கு சேர்ந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தற்போது வரை தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் பல உடலில் அது முகம் கை கால் போன்ற உடலில் பல இடத்தில் சூடு வைத்து சித்திரவதை செய்ததாகவும் ஆரம்ப கட்டத்தில் 15,000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறி 5,000 ரூபாய் கொடுத்து பல்வேறு பிரச்சனைகள் செய்ததாக தொடர்ந்து வீடியோ வெளியிட்டார். இது சம்பந்தமாக பாஜக தலைவர் அண்ணாமலை தன் எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்டு தன் எதிர்ப்பை வெளிப்படுத்த இந்த நிலையில்தான் பல்வேறு பிரச்சனைகள் இடையில் போலீசார் காலதாமதமாக 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக வன்கொடுமை சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில்தான் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தற்போது அவர் இல்லை எனவும் தலைமறையாக தகவலும் வெளியாகியது. தொடர்ச்சியாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இது சம்பந்தமாக தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.